வணக்கம் நண்பர்களே, திங்க் வர்சே தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் வாழ்க்கையை மாற்றும் சிறந்த கதைகள், ஆழமான சிந்தனைகள் மற்றும் மனதை விழிப்புணர்வூட்டும் உண்மைகளை எளிய தமிழில் உங்களிடம் கொண்டு வருவதே எங்கள் நோக்கம். இன்றைய கதையின் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுதந்திரம் எது என்பதை அறிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். ஒரு நாள் ஒரு ஞானி சந்தையின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரை பார்த்த ஒருவர் தொடர்ந்து அவருக்கு பின்னால் வந்து திட்டிக்கொண்டே இருந்தார். அவமானப்படுத்தும் வார்த்தைகள், கோபமான பேச்சுக்கள் எதையும் அவர் விட்டு வைக்கவில்லை. ஆனால் அந்த ஞானி அவரை ஒரு முறையும் திரும்பி பார்க்கவே இல்லை. எந்த பதிலும் சொல்லவில்லை. அமைதியாக தனது பாதையில் நடந்து கொண்டே இருந்தார். சில நேரம் கழித்து அந்த மனிதரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த மனிதர் அந்த ஞானியை பார்த்து கேட்டார், நான் இவ்வளவு நேரமாக உங்களை திட்டிக் கொண்டிருக்கிறேன், ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றார். அப்போது அந்த ஞானி புன்னகையுடன் கூறினார், யாராவது உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தால் அதை நீங்கள் வாங்காமல் விட்டுவிட்டால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் பதிலளித்தார், அதை கொடுத்தவரிடமே இருக்கும் என்றார். ஞானி அமைதியாக கூறினார், அப்படித்தான், நீ என்னிடம் கோபத்தையும் அவமானத்தையும் கொடுக்க முயன்றாய். ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவை இன்னும் உன்னிடமே இருக்கின்றன என்று கூறினார். அதை கேட்ட அந்த மனிதர் வெட்கப்பட்டு தலை குனிந்தார். நண்பர்களே, நம் வாழ்க்கையிலும் இதேதான் நடக்கிறது. மற்றவர்களின் வார்த்தைகள், விமர்சனங்கள், கோபம், பொறாமை இவையெல்லாம் நம்மை பாதிப்பது நாம் அவற்றை மனதில் ஏற்றுக்கொள்ளும் போதுதான். அதேபோல் நம் மனதில் தினமும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றுகின்றன. கோபம், பயம், பொறாமை, கவலை, வெறுப்பு இவை எதுவும் நீங்கள் அல்ல. அவை வெறும் எண்ணங்கள் மட்டுமே. அவற்றை பிடித்து கொண்டால் மன அமைதி குலையும். ஆனால் அவற்றை வெறுமனே கவனித்து அவை வந்த வழியிலேயே செல்ல அனுமதித்தால் மனம் மெதுவாக அமைதியாகிவிடும். அந்த அமைதியில்தான் உண்மையான மகிழ்ச்சியும் சுதந்திரமும் இருக்கிறது. எனவே உங்கள் எண்ணங்களை நம்ப வேண்டாம், அவற்றை வெறுமனே கவனியுங்கள். நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, நீங்கள் அவற்றை கவனித்துக் கொண்டிருக்கும் காட்சி. அதை உணர்ந்த நாளே உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது வாழ்க்கை அழகாக மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஊக்கமளிக்கும் கதைகளை தொடர்ந்து பார்க்க திங்க் வர்சே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். அதுவரை புன்னகையுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.